சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கோவில் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய கோவில். இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்குன்னா கும்பகோணத்திலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில், அதாவது ஜெயங்கொண்டம் போகக்கூடிய பாதையில் சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா மாஸ் கலைக்கல்லூரி சொல்லக்கூடிய ஒரு காலேஜ் ஒன்று வரும். அந்த காலேஜுக்கு முன்னாடி வலது பக்கமாக சாலை ஒன்று போகும். அந்த சாலைக்குள்ளே சுமார் 1 கிலோமீட்டர் போனீங்கன்னா திருந்தேவன்குடி சொல்லக்கூடிய ஊர் வரும். அந்த ஊரில் அமைஞ்சிருக்கக்கூடிய கோவில் தான் கற்கடேஸ்வரர் திருக்கோவில், அதாவது நண்டு வழிபட்ட தலம். அதாவது கற்கடேச திருக்கோவில் சொன்னால் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. நண்டு கோவில் அல்லது நண்டான் கோவில் சொன்னால் அந்த ஊர் மக்கள் வழி சொல்லிடுவாங்க. இந்த கோவிலில் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் தங்களுடைய நட்சத்திர நாளான அன்னைக்கு வழிபாடு செய்தாங்கன்னா சிறப்பான பலன்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சந்திரனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கள் இந்த கோவிலில் வழிபாடு செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் கடக ராசிக்காரர்களும் கடக லக்னக்காரர்களும் வணங்க வேண்டிய தலமாகவும் இந்த கோவில் விளங்குது. இந்த கோவிலில் என்ன பிரார்த்தனைன்னு பார்த்தீங்கன்னா பாத நோய் தீர்க்கும் தலமாக இந்த கோவில் விளங்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஏற்படக்கூடிய பிணிகள் நீக்கக்கூடிய தலமாகவும் இந்த தலம் விளங்குது. இங்கே இருக்கக்கூடிய சுவாமிக்கு நல்லெண்ணெயால் அபிஷேகம் செய்து அந்த நல்லெண்ணெயை நம்ம உட்கொண்டோன்னா நமக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் தீரும் என்பது ஐதீகமாக சொல்லப்படுது. நம்ம இந்த கோவிலோட வரலாற்று குறிப்புகளுக்கு போவோம். அதாவது திருந்திய தேவன்குடி, அதாவது இந்த ஊரோட பேர் திருந்தேவன்குடி சொல்கிறாங்க. ஸோ இந்த பேர் வர காரணம் என்னன்னு பார்ப்போம். அதாவது திருந்து தேவன்குடி, தேவன் சொல்லக்கூடியவர் இந்திரனை குறிக்குது. இந்திரர்களுடைய, அதாவது தேவர்களுடைய தலைவனான இந்திரனை குறிக்கும். அவர் திருந்திய தலமாக இந்த தலம் விளங்குது. அதாவது அவர் வழிபட்டு தன்னோட ஆணவத்தை போக்கிக் கொண்ட தலமாக இந்த தலம் விளங்குது. அது மட்டும் இல்லாமல் நண்டு வழிபட்ட தலம் நான் ஏற்கனவே சொன்ன போல் இந்த வரலாற்று குறிப்புகளில் பார்ப்போம். அதாவது இந்திரன் பிரகஸ்பதியின், அதாவது குருவோட ஆலோசனை கேட்டு பூமியில் தன்னோட ஆணவத்தை போக்கிக் கொள்ள இந்த தலத்தில் வழிபாடு செய்கிறார். தினமும் திருக்கோவில் இருக்கக்கூடிய குளத்திலிருந்து 1008 மலர்களால் சுவாமிக்கு தினமும் அர்ச்சித்து வழிபாடு செய்கிறார். அதே சமயத்தில் துர்வாச முனிவர் பாதையில் நடந்து போகும்போது அந்த பாதையில் எதிர்த்தா போல் ஒரு கந்தர்வன் துர்வாச முனிவரை நடந்து போகக்கூடிய அவரை கேலி செய்யும் விதமாக நண்டு போல் நடந்து கிண்டல் செய்கிறார். அதை கண்ட கோபமுற்ற துர்வாச முனிவர் நீ நண்டாக மாறு என்று சபிச்சிடுறார். துர்வாசருக்கு பொதுவாகவே கோபம் அதிகமாக வரும். அவர்கிட்ட யாருமே அனாவசியமாக பேச மாட்டாங்க. இது தெரியாமல் அந்த கந்தர்வன் கிண்டல் பண்ணிடுறார். அவர் நடந்து போகக்கூடிய அந்த அமைப்பை பார்த்து நண்டு போல் நடக்கிறா அப்படின்னு சொல்லி கிண்டல் செய்த உடனே அவர் துர்வாசர் சபிச்சிடுறார். அந்த கந்தர்வன் உடனே துர்வாசர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. தெரியாமல் செய்துட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவர் அதுக்கு பிராயச்சித்தமாக இந்த திருக்கோவிலில் போய் வழிபாடு மேற்கொள், உன்னோட சாபம் நீங்கும் சொல்லிடுறாரு. அந்த கந்தர்வனும் நண்டாக மாறி இந்த கோவிலில் பூஜை செய்ய வராரு. அதே சமயத்தில் இங்கே இந்திரதேவனும் 1008 மலர்களால் தினமும் அர்ச்சித்துக்கிட்டே வராரு, பூஜை செய்கிறாரு. தினமும் பூஜைக்கு எடுத்து வைக்கும்போது தினமும் ஒரு மலர் மட்டும் காணாமல் போயிடும். இது தொடர்ந்து இதே நடக்குது. அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த நண்டு என்ன பண்ணும், ஒரு மலரை கொண்டு போய் சுவாமிக்கு எடுத்துகிட்டு போய் வச்சிடும். அதை கொண்டு போய் பூஜை பண்ணும். தினமும் ஒரு பூ குறையுதே அப்படின்ட்டு கவனித்த அந்த இந்திரன் அந்த நண்டை ஒரு பூவை எடுத்துக்கொண்டு போகிறத பார்த்துறாரு. கோபமுற்று தன்னோட வாளால் அந்த நண்டை வெட்டலான்ட்டு முயற்சிக்கும் போது அந்த நண்டு சுவாமிக்கிட்ட அந்த பூ கொண்டு போயிடுது. அப்போ அந்த நண்டுக்கு உயிர் சேதம் வரக்கூடாதுன்னு ஒரே காரணத்துக்காக இங்கே இருக்கக்கூடிய சுவாமி அந்த நண்டை லிங்கத்துக்குள்ளே அப்படியே உள்வாங்கிக்கிறார்.
இதை அறியாத அந்த இந்திரன் என்ன பண்ணுறான், தன்னோட உடைவாளை எடுத்து நண்டை வெட்ட போகும்போது நண்டு உள்ளே போயிடுது சுவாமிக்குள்ளே. அந்த வாள் சுவாமியோட சிரசில் பட்டுருது. ஸோ சுவாமியோட சிரசு வெட்டப்பட்டிருக்கு. தவறை உணர்ந்து தொடர்ந்து பூஜை செய்துட்டு வர்றார் இந்திரன். அவருக்கு ஆணவத்தை நீக்கிய தலமாக விளங்குது. அந்த நண்டுக்கு சாவை மோஷனம் தந்த தலமாகவும் இந்த தலம் விளங்குது. சுவாமி அந்த நண்டை உள்வாங்கிக்கிட்டார். அதுக்கு சாவை மோஷனம் தந்த தலமாக இந்த தலம் விளங்குது. காலங்கள் செல்ல இந்த கோவில் என்ன ஆகுதுன்னா மண்ணால் மூடப்பட்டது. இந்த பகுதியை ஆண்ட சோழ மன்னன் அவருக்கு வாத நோய் ஒரு நாள் ஏற்படுது. வாத நோய் ஏற்பட்ட உடனே அவர் அரசவையில் இருக்கக்கூடிய அனைத்து வைத்தியர்களையும் ஆலோசனைக்கிறார். அவருக்கு அந்த நோய் குணமாகலை. அந்த அரசன் இந்த சோழ அரசன் சிவபக்தன். சுவாமிகிட்ட விண்ணப்பம் வைக்கிறார், என்னோட நோய் தீரணுன்றதுக்காக. உடனே சுவாமியும் அம்பாலும், அதாவது ஒரு வயதான மருத்துவச்சி வேடத்தில் அரசவைக்கு சென்று, அரசனோட வாத நோய்க்கு இருக்கக்கூடிய மருந்து எங்களிடம் உண்டு என்று சொல்லி அரசவைக்கு போய் நீரில் கலந்து மன்னனுக்கு கொடுக்குறாங்க. அந்த மன்னனுடைய வாத நோயும் தீர்ந்து போகுது. பின்பு அந்த அரசர் என்ன செய்கிறாருன்னா, தன்னோட அரசவையிலேயே மூத்த மருத்துவராக நியமிக்கிறாரு. அவருக்கு அந்த பதவி மீது ஆசை இல்லை. ஏன்னா வந்திருக்கிறது சுவாமி அம்பாலம். எங்களுக்கு இந்த பதவி வேண்டாம்னு சொல்கிறாங்க. உடனே மன்னன், நீங்கள் எனக்கு மிகப்பெரிய உதவி செய்திருக்கீங்க, என்னோட நோய் தீர்த்துருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது செய்யணுன்ட்டு பொண்ணு பொருள் எல்லாமே கொடுக்குறாரு. அதையெல்லாம் வேணான்னு சொல்லிடுறாங்க. உங்களுக்கு என்ன வேண்டுமோ சொல்லுங்கள், அதை நான் செய்து கொடுக்குறேன்ற ஒரு விண்ணப்பம் வைக்கிறாரு. உடனே சுவாமி அதாவது மருத்துவச்சி வேடத்தில் இருக்கக்கூடிய சுவாமி அம்பாலம் இந்த கோவில் இருக்கக்கூடிய இடத்திற்கு அரசனை கூட்டிகிட்டு இந்த இடத்துல சுவாமி உள்ளே இருக்கார் லிங்க திருமேனியா, அதை எழுப்பி ஒரு கோவில் ஒன்று கட்டுன்னு சொல்கிறாங்க. உடனே அந்த சுவாமி இருக்கக்கூடிய இடத்துல இவங்க 2 பேருமே மறைஞ்சிடுறாங்க. பின்பு அரசன் உணர்றாரு, வந்திருக்கிறது சுவாமி அம்பாலம் நமக்கு உணர்த்திட்டு போயிருக்காங்க அப்படின்னு. பின்பு அந்த கோவிலை எடுத்து கட்டுறாரு. உள்ளே இருக்கக்கூடிய சுவாமி கற்கடேஸ்வரர் எடுத்து கோவிலை அமைச்சிடுறாரு. பின்பு அந்த கோவிலில் அம்பாள் கிடைக்கல. அதனால் ஒரு தனி அம்பாள் அரசரே செதுக்கி ஒரு அம்பாளை பிரதிஷ்டை செய்கிறாங்க. அந்த அம்பாளுக்கு பேர் பார்த்திங்கன்னா அருமருந்து நாயகி சொல்லக்கூடிய பேரில் அம்பாளை பிரதிஷ்டை செய்கிறார். ஏன்னா அம்பாள் கிடைக்காதனால, தனக்கு நோய் தீர்த்த காரணத்தினால அம்பாளுக்கு அருமருந்து நாயகி சொல்லக்கூடிய பேரில் அம்பாள் பிரதிஷ்டை செய்கிறார். கொஞ்சம் காலங்கள் கழித்து புதைந்திருந்த உண்மையான அம்பாள் சிலையும் கிடைக்குது. அபூர்வமாக கிடைச்சதுனால அந்த அம்பாளுக்கு அபூர்வ நாயகி சொல்லக்கூடிய பேரில் தனி சன்னதி அமைச்சிருக்கார் அரசர். ஸோ இவ்வளோ சிறப்புகள் வாய்ந்த இந்த தலம் கண்டிப்பாக ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் வாழ்நாளில் ஒரு முறையாவது இந்த கோவிலுக்கு தரிசனம் செய்யுங்க. உங்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து தோஷங்களும் நீங்கி நல்வாழ்வு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல், நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்தந்த நட்சத்திரக்காரர்கள் மட்டுமே வர வேண்டும்ன்றது குறிப்பு கிடையாது. எல்லா மக்களும், அதாவது அனைத்து ராசிக்காரர்களும் அனைத்து நட்சத்திரக்காரர்களும் இந்த கோவிலில் தரிசனம் செய்யுங்க. உங்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து தோஷங்களும் நீங்கி சிறப்பான வாழ்க்கை கிடைக்கும். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.